இந்த திமுக காங்கிரஸ் இந்த மோதல் எப்படி முடியும்? அதாவது காங்கிரஸ் கட்சியில இந்த மோதல் காதல்ல முடிஞ்சிருமா? தொகுதி பங்கீடு இருக்கு பாருங்க. அதுல வந்து இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்படி சிக்கல்களை கிளப்பினாங்க பாருங்க. ஜோதிமணி, இன்னொருத்தர் மாணிக் தாக்கூர், இவங்க 2 பேரும் கிளப்பினாங்கல்ல. இவங்களுக்குள்ள அழைத்து செல்வ பெருந்தகை, உங்க ஆதரவாளர்களுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேளுங்க, அதை நாங்க செய்யறோம். மேல அம்மாட்ட பேசுறோம், ஐயாட்ட ராகுல் ஐயாட்ட பேசுறோம். நீங்க ஏன் இதெல்லாம் கிளப்புறீங்கன்னு சொன்னா பட்டியல் கையிலே வச்சிருப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. மாணிக் தாக்கூர் அவரும் நாடாளுமன்ற. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த செல்வ பெருந்தகை வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. ஆமா, ஒரு கால ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ரொம்ப நாள் எப்படி காங்கிரஸ் தலைவரா இருக்கிறான் அப்படின்னு சில ஆதிக்க சக்திகள். அதற்காகத்தான் ஈரோட்டு இடைத்தேர்தலில் ஈவிக்க இளங்கோவனை நிறுத்தினாங்க. இளங்கோவன் வந்த உடனே அவரை தலைவரா, ஏற்கனவே அவர் தலைவரா இருந்தவர், அவரை தலைவரா கொண்டு வரணுங்கிற நோக்கத்துலதான் நிறுத்துறாங்க. ஆனா அந்த நோக்கம் அம்பலப்பட்டு போச்சு. அதனால அவர் 2வது வந்து நோயாளியாகவும் இருந்துட்டார்.